பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அரசு விடுமுறைன்னா மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு என் கடைக்கு போவேன். எங்கள் அப்பா கடையில் இருப்பாங்க. ஒரு மணி நேரம் 1:30 மணி நேரம் உட்காந்துருந்தா ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம வியாபாரத்தை பார்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வருவாங்க. எங்கள் அப்பா ஒரு பயங்கரமான கோபக்காரர், ஆனால் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவங்க நகைச்சுவை சாதாரணமாக புரியாது. அவர் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு வருவாரா, வந்தவுடனே வியாபாரத்தை பற்றி பார்ப்பாரு, கல்லாப்பட்டி திறந்து பார்ப்பாரு எவ்வளோ வியாபாரம் இருக்குன்னு. வியாபாரம் நடந்துச்சாம் பாரு, நான் விவரம் சொல்லுவேன். சரியான அளவுக்கு வியாபாரம் நடக்கல போல அவர் என்னை பார்த்து ஒன்று சொல்லுவார், வியாபாரம் பண்ணினாயே, வியாபாரம் பண்ணினாயே, வியாபாரம் பண்ணினாயே, வியாபாரம் பண்ணினாயே அப்படின்னு அழைச்சிட்டு போவார். என்னன்னா வியாபாரம் பண்ணினாயேங்கிறத பிரிச்சு பண்ணி நாயே, பண்ணி நாயை பிரிச்சா பண்ணி நாயேன்னு வியாபாரம் பண்ணி நாயே, நான் ஒழுங்கா பண்ணல வியாபாரம் பண்ணி நாயே. இந்த பண்ணிங்கிற சொல்லுதான் இப்ப பிரச்சனை. பண்ணிங்கிற சொல் தமிழ் சொல் தானா? நல்ல தமிழ் சொல் தான். படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான். பண்ணினான் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியை போல நன்னிய நின்முன்னுங்கு நசிந்திர வேண்டும் அண்ணாயின்னு பாரதி கேட்டான். பண்ணிய என்றால் செய்த. அந்த காலத்திலே பண்ணிய என்றால் சமையலுக்கு மட்டும்தான் அந்த சொல் குறித்து வந்தது. இப்போ பண்ணுதல் என்றால் செய்தல், அவ்வளவு அழகான சொல். ஆனா அது பண்ணி என்று சொல்லும் போது பன்றியை குறிக்கிறதோ? பன்றியை குறிக்கும் போது யாரை திட்டும்போது பண்ணி, ஈன பண்ணி அப்படி வரும் இல்லையா? அந்த பண்ணி என்ற சொல் பன்றியை குறிப்பதால் யாரையாவது பார்த்து பண்ணி என்று சொன்னால் கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது. மற்றபடி பண்ணி என்றால் அருமையான தமிழ் சொல் தான் பெரியவர்களே.